எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கு வணக்கம். எனக்கு தனி பிரிவுனா என்னன்னு இன்னைக்கு தான் அர்த்தம் தெரிஞ்சிச்சு. நீங்க திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் திரு தூயமணி வேலுச்சாமி சாருக்கு ஆதரவா தனியா செயல்படுறதுனால நீங்க நிச்சயமா தனிப்பிரிவு ஆய்வாளர் தான். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் எனக்கு திருச்சிக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டதுல உங்களோட பங்கு அதிகமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு டிஓ போட்ட அன்னைக்கு டிஓ போட்ட வேற ஸ்டேஷன்ல இருக்க காவலர்கள்லாம் இன்னும் ரிலீவ் ஆகாம அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னைய மட்டும் உடனே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் ரிலீவ் பண்ணிட்டாரு. நான் அதிகாரியை எதிர்த்து பேசினதுக்காக பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டதா சொன்னீங்க. நான் எந்த அதிகாரியை எப்ப எதிர்த்து பேசினேன்? என் கூட வேலை செய்யற ஒரு உமன் போலீஸ டியூட்டில இருக்கும்போது ஒரு குடிகாரன் அடிச்சு கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ணுக்கு கையில காயமாயி யூனிஃபார்ம் எல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுனதோட பப்ளிக் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த அடிச்சவனையும் இந்த போலீஸையும் ஸ்டேஷனுக்கு பப்ளிக் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப எஸ்ஐ பொன்னுச்சாமி சார் அந்த பொண்ணை ஏன்னு கூட கேட்கல, அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கன்னு கூட சொல்லல. எனக்கு திண்டுக்கல் நைட் ரவுண்ட் போட்டிருக்காங்க, நான் திண்டுக்கல் போறேன்னு சொல்லி ட்ரெயின்ல ஏறி போயிட்டாரு. அந்த அடிபட்ட பொண்ணை நான் தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் இறங்குறதுக்குள்ள எஸ்எஸ்ஐ மணிகண்டே எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஜிஹெச் போகாதீங்க, ஜிஹெச்சுக்கு போனா கேஸ் போடுற மாதிரி இருக்கும், இன்ஸ்பெக்டர் கேஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்க அந்த பொண்ணை பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அந்த பிள்ளைய பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குள்ள அந்த அடிச்சவனை எந்த கேஸும் போடாம ஒன்றும் பண்ணாம ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. இதை அடுத்த நாள் ரோல் காலில் நாங்கள் எல்லாரும் தான் கேட்டோம். நான் மட்டும் இல்லை, எல்லா உமன் போலீஸு எல்லா மென் போலீஸும் தான் கேட்டோம். இப்படி உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை அடிபட்டு இப்படி யூனிஃபார்ம் கிழிஞ்சு ரத்தத்தோட நிற்கும்போது இல்லை எனக்கு நைட் ரவுண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிடுவீங்களா சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் மேடம். உண்மைதான், அது கேட்டது தப்புன்னு சொல்கிறீங்களா மேடம்? அடுத்து இன்னொரு நாள் நான் பகல் சென்றியில் இருக்கும்போது எஸ்எஸ்ஐ மணிகண்டே அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோனில் சத்தமாக வேணும்னே பேசுகிறாரு. இந்த உமன் போலீஸ் பூரா ஊர் மேய போகிறாளுக, இவளுக்கெல்லாம் பெரிய யோக்கியமா உத்தமியா பத்தினியான்னு பேசினாரு. அப்போ நான் அவரை எதிர்த்து தான் மேடம் பேசினேன். நான் ஒரு உமன் போலீஸ் இப்படி யூனிஃபார்ம் போட்டு முன்னாடி உட்காந்துருக்கும் போது நீங்கள் பொதுவாக எல்லாரும் உமன் போலீஸ் எல்லாம் ஊர் மேய போகிறாளுகன்னு பேசுகிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமானு எதிர்த்து தான் மேடம் கேட்டேன். ஆமாம் மேடம், கேட்டது தப்பு தான் மேடம், வெளியே கூட போய் பேசலாமே அப்படிதான் மேடம் கேட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு நாள் அதே எஸ்எஸ்ஐ மணிகண்டே நான் நைட் சென்ட்ரியில் இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு பழனியில் நைட் ரவுண்ட்ஸ் டியூட்டியில் இருந்த உமன் ஹெச்சி மேடம் ஒருத்தவங்களையும் பழனியில் சி செக்ஷனில் பிளாட்ஃபார்ம் டியூட்டியில் இருந்த இன்னொரு உமன் ஹெச்சி மேடம் 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் அமிர்தா ட்ரெயினில் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்க மேடம். அனுப்பிட்டு நைட் சென்ட்ரியில் தனியாக இருந்த என்கிட்ட நைட்டு 12 மணி வரைக்கும் சில விஷயங்கள் செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு. அப்போ நான் அவரை எதிர்த்து தான் மேடம் பேசினேன். அந்த அதிகாரியை நான் எதிர்த்து தான் பேசினேன். நீங்கள் ஒரு உமன் இன்ஸ்பெக்டராக சொல்லுங்கள் மேடம், நான் எதிர்த்து பேசினது தப்புன்னு சொல்கிறீங்களா மேடம், இல்லை வேற நான் என்ன செஞ்சுருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க மேடம்? ஆமாம் மேடம், நான் அவரை பேசினது தப்பு தான் மேடம். சரி, நான் அப்புறம் அது அப்படி இல்லாமல் நான் வேற எங்கேயாவது யாரையாவது எதிர்த்து பேசியிருந்தா என்னை ஒரு ஓவர் மார்ச் பண்ணியிருக்கணும், இல்லை எனக்கு ஒரு மொமோ கொடுத்துருக்கணும், அதுவும் இல்லைனா என்னை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கணும், இல்லை ஒரு ஜிடி என்ட்ரியாவது போட்டிருக்கணும். அப்படி எதுவுமே போடாமல் டைரக்டாக என்னைய பனிஷ்மெண்ட்டு அதிகாரி எழுத்து பேசுனேன்றக்காக டிரான்ஸ்ஃபர் போட்டீங்க. பழனியிலிருந்து 160 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற திருச்சி ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கீங்க. குடும்பம் பழனியில் இருக்குது, நம்மளோட குழந்தைங்க பள்ளியில் படிக்கிறாங்கன்றக்காக ஒரு உமன் போலீஸு எவ்வளவுதான் சகிச்சு போகிறது, எதுவுமே கேட்காம நான் அப்படி இருந்து அமைதியாக தான் போய்கிட்டு இருந்தேன். என்னால் பொறுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் எஸ்எஸ்ஐ மணிகண்டனுக்கு திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் தூய்மணி வேலுச்சாமி சார் ஆதரவாக தான் செயல்படுவார்னு எனக்கு நல்லா தெரிஞ்சும் எனக்கு வேற வழி இல்லாமல் நான் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்தேன். எஸ்எஸ்ஐ மணிகண்டன் சார் மேலே நான் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்தேன். அதுவும் நான் இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கூட எழுதி கொடுக்கலங்க மேடம். எனக்கு பணி செய்கிறதுல இப்படியெல்லாம் பிரச்சனையா இருக்குது, என்னை இவர் இப்படி பண்ணுறாரு, அதனால நீங்கள் என் பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொல்லி தான் மேடம் எழுதினேன். நான் எழுதி கொடுத்த பெட்டிஷனை உடனே ஃபோட்டோ எடுத்து நான் திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் சாரோட சர்க்கிள் ரைட்டர் மேடத்துக்கும் உங்களோட எஸ்பி கான்ஸ்டபிளுக்கும் அனுப்பி வச்சேன் மேடம்.
உங்களோட எஸ்பி கான்ஸ்டபிள் கண்டிப்பா உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு உமன் இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்எஸ்ஐனால ஒரு உமன் போலீஸ் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி நான் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்தும், இதுவரைக்கும் என்னை கூப்பிட்டு நீங்க எந்த விசாரணையும் நடத்தல. எனக்கு என்ன பிரச்சனைன்றத நீங்க இதுவரைக்கும் கேட்கல. நீங்க நான் திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட நீங்க என்னை கூப்பிட்டு கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஆனா கடைசியில பாதிக்கப்பட்ட எனக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டீங்க. நானும் உத்தரவு கட்டுப்பட்டு திருச்சி ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஒரு ஏப்ரல் இல்லைன்னா ஒரு மே மாசம் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருந்தா கூட என் குழந்தைங்க இப்ப பழனியில ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. என் முதல் பொண்ணு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகுது. வர மார்ச் 5ஆம் தேதி என்னோட முதல் பொண்ணுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. இந்த டயத்துல எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டீங்க. நானும் போய் போட்டேன். நானும் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இது நான் எஸ்பி ஐயாவை பார்த்து என்னோட நிலைமையை நான் அவர்கிட்ட எடுத்து சொல்லி, ஐயா எனக்கு அயல் பணியா பழனி என்னை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டேன். எஸ்பி ஐயாவும் என்னை பழனிக்கு அனுப்ப சொல்லி சொன்னாங்க. பழனி போடுறேன், நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க, நான் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் போய் திருச்சி ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என்னை அனுப்பல. எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. எனக்கு மன உளைச்சல். எனக்கு எந்த ட்ரெயினை பார்த்தாலும் போய் விழுகலாம் விழுகலாம், பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருந்தா எந்த ட்ரெயினை பார்த்தாலும் போய் விழுகலாம் விழுகலாம்னு எனக்கு தோணுச்சு. நாம சரி இப்படியே நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம விழுந்து செத்துருவோம் அப்படின்றதுக்காக திரும்ப நான் 17ஆம் தேதி திரும்ப நான் எஸ்பி சாரை பாக்குறதுக்காக நான் ஆர்பிஓக்கு வந்திருந்தேன். எஸ்பி சார்கிட்ட நீங்க என்னைய பேசவே விடல. நான் எங்க திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பத்தியோ இல்ல நடந்த வேற விஷயங்களை பத்தியோ ஏதாவது சொல்லிடுவணும். ஏன்னா அங்க என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க திண்டுக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவா நீங்க பயங்கரமா அவரை காப்பாத்துறதுக்கான வேலையில நீங்க வேலையை செய்றீங்க. நான் எங்க எஸ்பி சார் கிட்ட சொல்லிடுவணும்னு நீங்க என்னை பேசவே விட மாட்டீங்க. நீங்க குறுக்க விழுந்து தடுக்காத ஒண்ணுதான் மேடம் குறை. அந்த அளவுக்கு என்னை ஆஃப் பண்றீங்க. நீங்க அப்பா நீங்க ஒண்ணும் இல்லப்பா, நீங்க போங்கப்பா, நாங்க டிஎஸ்பி மேடத்துல சொல்லிடுறோம்ப்பா, நீங்க போங்கப்பா, உங்களுக்கு ஓடி போட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொன்னீங்க. எஸ்பி சாரும் சொன்னாங்க, நீ திருச்சிக்கே நீங்க வர வேணாம்மா, நாங்க டிஎஸ்பி மேடத்துக்கு ஆர்டர் போட்டுருவோம், நீங்க போய் நாளைக்கு காலையில டிஎஸ்பி மேடத்தை போய் பாருங்க, மதுரை டிஎஸ்பி மேடத்தை உங்களை எடுத்துக்குவாங்க டியூட்டிக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க. நானும் அதுக்கு அடுத்த நாள் போய் டிஎஸ்பி மேடத்தை போய் பார்த்தேன். மேடம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க என்னோட சப்டிவிஷனா இருந்தா நான் உங்களை எடுத்துக்குவேன், நீங்க அடுத்த சப்டிவிஷன்ல இருக்கிறதுனால உங்களை எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் போட்டா மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லி தெளிவா சொல்லி அனுப்பிட்டாங்க. நானும் சரி போட்டுருவாங்க, ஆர்டர் போட்டுருவாங்கன்றக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன். என்னால அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதனால நேத்து 21ஆம் தேதி நான் எஸ்பி சாரை பார்க்கறதுக்காக நான் ஆர்பிஓக்கு வந்தேன். நீங்க என்னை எஸ்பி சாரை பார்க்கவே விடல. பார்க்க விடாமையே நீங்க எனக்கு இன்னொரு டைரக்ஷன் கொடுக்குறீங்க. நீங்க நாளைக்கு போய் டிஎஸ்பி மேடத்தை போய் பாருங்கன்னு. நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன், மேடம் நான் ஏற்கனவே டிஎஸ்பி மேடத்தை போய் பார்த்தேன், அவங்க இந்த மாதிரி நீங்க வேற சப்டிஷன்ல இருக்கிறதுனால நானா உங்களை எடுக்க முடியாது, எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் போட்டாதான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க மேடம் சொன்னேன். இல்ல நாங்க சொல்லிட்டோம், நாங்க சொல்லிடுவோம், இப்ப நாங்க ஆர்டர் போட்டுருவோம், நீங்க போங்க, போய் நீங்க நாளைக்கு போய் டிஎஸ்பி மேடத்தை பாருங்க, உங்களை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி நீங்க அனுப்புனீங்க. நான் இன்னைக்கும் காலையில 22ஆம் தேதி இன்னைக்கு காலையிலேயே நான் போய் மதுரை டிஎஸ்பி மேடத்தை போய் பார்த்தேன். அவங்க திரும்ப அதையே தான் சொன்னாங்க, நீங்க வேற சப் டிவிஷனு, உங்களுக்கு ஆர்டர் போட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஏற்கனவே மன உளைச்சல் இருக்க என்னைய நீங்க வேணுன்னே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பேச்சை கேட்டுக்கிட்டு மதுரைக்கும் திருச்சிக்குமா அலக்களிக்கிறீங்க. நான் எந்த தவறுமே பண்ணாத என்னைய ஏன் இப்படி பழி வாங்குற விதமா ஏன் நடந்துக்கிறீங்க? 7 வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல இருந்துட்டீங்க அப்படின்னு என்னைய சொல்றீங்க. நீங்களும் தான் மேடம் 7 வருஷமா ஒரே இடத்துல எஸ்பி இன்ஸ்பெக்டராகவே இருக்கீங்க. எஸ்பி ஐயாவே என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை பழனிக்கு ஓடியா போட சொல்லியும் நீங்க திட்டமிட்டு வேணும்னே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பேச்சை கேட்டுக்கிட்டு வேணும்னு என்னை போட மாட்டீங்க மேடம். இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் நீங்க என்னை பழி வாங்கவே தேவையில்லை மேடம். நானே வேலையை விட்டு போயிடுறேன் மேடம். இதுதானே மேடம் உங்களுக்கு வேணும்? நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக எனக்கு எதிரா எதுவுமே இல்லைன்னாலும் இல்லாத ஆதாரங்கள் எல்லாம் நீங்க புதுசா எதையும் உருவாக்க வேணாம், ஒன்றும் நீங்க தேட வேணாம். இது வரைக்கும் நீங்க சொன்ன பொய்களை மாத்தி இன்னும் கொஞ்சம் பொய்களை சேர்த்து சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? நீங்க ஒரு உமன் இன்ஸ்பெக்டர், நான் ஒரு உமன் போலீஸ், பாதிக்கப்பட்டேன்னு தெரிஞ்சும் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் நீங்க தப்பு பண்ண ஆபீசருக்கு ஆதரவா செயல்பட்டு எனக்கு எந்த ஒரு நியாயத்தையும் எந்த ஒரு நீதியுமே நீங்க செய்யல. மறுபடியும் என்னை அலக்கழிச்சு ஏற்கனவே மன உளைச்சல இருந்து நான் உங்ககிட்டயே சொன்னேன், மேடம் எனக்கு எந்த ட்ரெயினை பார்த்தாலும் விழுகணும்னு தோணுது மேடம்னு நான் உங்ககிட்ட ஒரு உமன் போலீஸ் ஒரு உமன் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றேன். நீங்க மறுபடியும் என்னைய தேவையில்லாம அலக்கழிக்கிறீங்க, மன உளைச்சலை தான் ஏற்படுத்துறீங்க.
மேடம், இந்த காவல்துறையில அதுவும் உங்ககிட்ட எனக்கான நியாயம் கிடைக்கும்னு இருந்த என்னோட கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை எனக்கு போயிருச்சு மேடம். என்னோட நியாயத்த எங்க கேட்கணுமோ, இல்ல எங்க தேடணுமோ நான் அங்க கேட்டுக்கிறேன் மேடம். இப்ப கேட்டா டிசிப்ளின் ஃபோர்ஸு, நீ வாய் பேசுற அப்படின்னு சொல்லுவீங்க. நீ தப்பான பொண்ணு, எதையாவது ஒண்ண சொல்லி கதை கட்டுவீங்க. தப்பா பேசின ஆபீசருக்கும் அதிகாரிக்கும் சப்போர்ட் பண்ற நீங்க, எதுவுமே பண்ணாத ஒரு உமன் போலீஸ அலைய விட்டு வந்து தவிக்க விடுறீங்க. நான் போயிட்டேன்னா என்ன மேடம், இன்னொரு போலீஸை செலக்ட் பண்ணிட்டு அவங்கள நீங்க பழி வாங்க போறீங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு. நாங்க அதை எதிர்த்து வந்து நான் வந்து இந்த இந்த வேலையில இருந்துக்கிட்டு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்னோட வேலையை வந்து நான் ராஜினாமா பண்றேன் மேடம். என்னோட ராஜினாமா கடிதத்தை வந்து தபால்ல உங்களுக்கு நான் வந்து அனுப்பியிருக்கேன். நீங்க இப்பயாச்சும் எனக்கு பண்ற ஒரே ஒரு உதவியா என்னைய உடனே பணியில இருந்து நீக்கிருங்க மேடம். இந்த காவல்துறையில என்னோட சர்வீஸ்ல நான் வந்து பல அதிகாரிகளை, நல்ல அதிகாரிகளையும் பார்த்திருக்கேன், மோசமான அதிகாரிகளையும் பார்த்திருக்கேன். எல்லார்கிட்ட இருந்து எனக்கு வந்து அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்துக்கு நன்றி மேடம். இந்த காவல்துறைக்கும் நன்றிங்க மேடம். Like video.